அம்மா அம்மா. அக்கா எப்பக்கா வந்த? எப்படிக்கா இருக்க? நீ மட்டுமா வந்த? மாமா வரல? என்னக்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னே ஒண்ணு சொல்ற உனக்கு, தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு கல்யாணம் பண்ணு. இல்லனா உன் வாழ்க்கையே நாசமா போயிடும். என்ன மாதிரி இந்த பக்கமோ அந்த பக்கமோ அல்லாட வேண்டியதுதான். என்னக்கா ஏங்கா இப்படிலாம் பேசுற? சாந்தி வா, எப்படி இருக்க? இந்த உலகத்திலேயே இருக்க கூடாதுன்னு தோணுது. என்ன பண்றது? என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? முடியல அண்ணி. கல்யாணம் பண்ணி வச்சதோட கடமை முடிஞ்சதுன்னு பெத்தவங்க வேணா இருக்கலாம், ஆனா என்னால சமாளிக்க முடியல. டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அண்ணி. அவருக்கு பணப்பை பிடிச்ச ஆட்டுது. உங்க அண்ணன் வீட்டுக்கு போய் காசு வாங்கிட்டு வான்னு என்ன அனுப்பி விட்டுட்டாரு. என்ன சாந்தி சொல்ற? 6-7 மாசத்துக்கு முன்னாடி லாரி வாங்குறதுக்காக வச்சிருந்த பணத்தை நான் தானே வந்து கொடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள எதுக்கு திரும்பவும் பணம் கேக்குறாரு? இல்ல அண்ணி, வருஷத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். என்ன பண்றதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ணி இனிமே மாமாக்கு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிடுங்க. ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டா பார்த்து செட்டில் பண்ணிடுங்க. இல்லனா ஹெவியா கேட்பாரு வருஷம் ஃபுல்லா. இல்ல மந்த்லி பேசிஸ்ல இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. ஏய், அவ்வளவு கஷ்டத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னமா விளையாடிட்டு இருக்க? இந்த வீட்ல அம்மா அப்பா அண்ணனுங்க யாருமே என்ன அடிச்சது இல்ல அண்ணி. இந்த ஆளு மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி என்ன அடிக்கிறாரு அண்ணி. இங்க பாருங்க. என்னக்கா? 2 நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும் போது கை நீட்டி பேசுறேன்னு சொல்லி இப்படி பண்ணி வச்சிட்டாரு. என்ன மனுஷன் அவரு? பொண்ணாவே பிறக்க கூடாது. அப்படியே பிறந்தாலும் கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போக கூடாது. எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் இந்த வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில உங்களுக்கு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு பசிக்கு சாப்பாடு போட்டா போதும். என்னம்மா இப்படி பேசுற? இது பாரு, நீ எதுக்கு இந்த வீட்டுல வேலை பாக்குற? நீ இந்த வீட்டு பொண்ணுடா. உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. நீ எல்லாரையும் அதிகாரம் பண்ணலாம். உனக்கு அந்த உரிமை இருக்கு. இது பாரு, தேவையில்லாம கவலைப்படாத. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேன். ஆமா, சரவணன் எங்க? அது சரவணன் சேலத்துக்கு ஒரு மீட்டிங் விஷயமா போயிருக்காரு. அப்புறம் அவரும் சண்முகமும் வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க. சாந்தி. ஆமா, நான் வந்ததுல இருந்து ஏதேதோ பேசிட்டு இருக்கேன். சண்முகன் இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்லையா? பரவாயில்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியா இருக்கு. தினமும் வேலைக்கு போயிட்டு இருக்காருமா. ஏதோ பெரிய ஆபத்துல இருந்து கடவுள் தான் காப்பாத்திருக்காரு. சரி சரி, இந்த பாரு, நீ போய் குளிச்சுட்டு வா. நம்ம அப்புறமா சாவகாசமா எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணலாம். இதை பாரு, என் ரூம்ல பேக் வச்சுட்டு நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. நான் டிஃபன் ரெடி பண்றேன். உங்க அண்ணன் வந்ததும் நம்ம எல்லாத்தையும் பேசி நல்ல முடிவா எடுக்கலாம். கடவுள் ஒரு பிரச்சனை கொடுக்கறாருன்னா அதுக்கு அவரே நல்ல வழியை காட்டுவாரு. ஃபீல் பண்ணாதம்மா, அழக்கூடாது, புரியுதா? சரி, நான் சமைச்சு வைக்கிறேன், நீ சாப்பிடு. சரி, நீ போ. இந்தா எடுத்துட்டு போ. அந்த கையில பிடி கொடுங்க. போ. இல்லை, இங்கேருந்து அங்கே கிளம்பி வர எப்படி இருந்தாலும் 4 o'clock ஆகிடும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் வேறு வரணும்ல. ஐ ஜஸ்ட் நீட் டு கோ டேக் அ பாத். நான் சரி, நான் ரெடி ஆகிட்டு தான் வரணும். ஓகே, 4 o'clock. யா. வா சாந்தி. எப்படி இருக்கீங்க அண்ணி? நல்லா இருக்கேன். ஆனால் உன்னை தான் எப்படி இருக்கேன்னு கேட்கவே முடியாது. பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன். ஓ, அன்னைக்கு கல்யாணத்துல பார்த்தும் கூட சரியா பேச முடியல. கல்யாணமே சரியா நடக்கல, நீ சரியா பேசல, நீ ஏன் ஃபீல் பண்ற? ஆமா, ஏன் இப்படி என்ன பிரச்சனைனாலும் பைய தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு அழுதுட்டே வந்துடுற? கல்யாணமும் ஆயிடுச்சு, 2 பசங்க வேற ஆயிடுச்சு. இப்படி எல்லாத்துக்கும் அழுதுட்டு இங்க வந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் சாந்தி, அதை நாம தான் ஃபேஸ் பண்ணணும். இல்ல நீ, நான் என்ன பேசினாலும் அவரு கேட்க மாட்டேங்கிறாரு. கேட்கலனா அவரை விட்டுட்டு தனியா வந்துடு. அதுக்குண்டான தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்கு இருக்கணும். தனியா வாழறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இப்படி பொண்ணுங்களுக்கு நிறைய டார்ச்சர் இருக்கு சாந்தி. குடிக்கார புருஷன், அம்மா பேச்சு கேட்குற புருஷன், பொண்டாட்டி பேச்சு கேட்கவே கேட்காத புருஷன்,
ஆஃபீஸே கதின்னு இருக்கிற புருஷன், இல்ல ஆஃபீஸ்க்கு போய் சம்பாதிக்காத புருஷன், இப்படி அடக்கி வச்சு டார்ச்சர் பண்ற புருஷன், இப்படி நிறைய வகையில டார்ச்சர் இருக்க தான் செய்யும். நாம தான் நம்ம ஹஸ்பண்ட் என்ன கேட்டகரின்னு பார்த்து ஒன்னும் அவரை மாத்தணும், இல்ல நாம மாறிடணும். ம் சரிங்க அண்ணி. நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஓகே? ம் எங்க வச்சேன்னு தெரியலையே. Shit. அக்கா ஆ? என்னக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, ஒரு ரிங்கு நேற்று ஈவினிங் தான் கழட்டி வச்சேன். குளிச்சுட்டு வந்து போட்டுக்கலான்னு பார்த்தா காணும். இந்த ரிங்க எங்க போச்சுன்னு தெரியல. ஐயோ அக்கா, நான் இப்பதான் உங்க ரூமுக்கே வரேன். நீங்க இல்லாதப்ப நான் உங்க ரூமுக்கு வரவே மாட்டேன். ஹே கம்மான், ஓகே, நான் ஒன்றும் சொல்லலை. இங்கே தானே வச்சிருந்தேன், எங்கே காணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா ரொம்ப காஸ்ட்லி மோதிரம் அக்கா. அதை விட ஆனந்தி, ரொம்ப சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கிற மோதிரம். அது என்னோட காலேஜ் ஸ்டைஃபன் பணத்தை வச்சு வாங்கினது. சின்ன சின்ன ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். டைமண்ட் வைர மோதிரம் ஆனந்தி. வைரமா? ம், சரி இருங்கக்கா, நான் போய் தொடப்ப எடுத்துட்டு வரேன். கீழே எங்கேயாவது விழுந்திருந்தா கிடைச்சிரும்ல. ஐயோ இல்லை ஆனந்தி, நான் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். டைமண்ட் ரிங் வேற இல்லை, கண்டிப்பா மின்னு இருக்கும் எங்கேயாவது இருந்தா கூட. ஐயோ, என் ரூம்க்கு யார் வந்தாங்கன்னு தெரியல. அக்கா நல்லா யோசிச்சு பாருங்கக்கா. பொறுமையா யோசனை பண்ணி என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. ஓ யா ஆனந்தி, சாந்தி வந்திருந்தா. அவ பண கஷ்டம்னு சொல்லி தானே வந்தா. ஆமா. சொல்ல முடியாது, பண கஷ்டங்கிறதுனால அவ கூட எடுத்திருக்கலாம். கஷ்டங்கும் போது யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட் தான்க்கா. பேசாம அவங்க கிட்ட போய் கேட்டு பார்த்துடலாமா? ஐயோ, வேற வேணையே வேண்டாம், நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த விஷயத்த நல்லா யோசிச்சுதான் ஹேண்டில் பண்ணணும். இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். சரி, சாந்தி இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க போனா? எங்க போனாங்கன்னு தெரியாது. ஆனா வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு கட்டப்பையோட தான் வந்தாங்க. ஆமா, நான் பார்த்தேன். அப்போ மீனாட்சி அண்ணி அவங்க ரூம்ல போய் குளிச்சிட்டு வர சொன்னாங்க. அப்போ கண்டிப்பா அந்த கட்டப்பை அவங்க ரூம்ல தான் இருக்கும். மீனாட்சி எல்லாத்தையும் சொல்லிட்டா. எனக்கு ஒரு சமயம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்லா அடிச்சிட்டாரா? முதல்ல கஷ்டமா தான் இருந்துச்சு. இப்ப எல்லாமே பழகி போயிடுச்சு. விடுமா, அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். அக்கா வாங்க வாங்க வாங்க.
வாங்க. என்ன அக்கா, எல்லாரும் அங்க பேசிட்டு தான் இருக்காங்க. எப்படியும் வரதுக்கு நேரம் ஆகும். அதுக்குள்ள நீங்க உள்ள போய் செக் பண்ணுங்க, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். ஆ? ம். போங்க. ஏய், யாராவது வந்தா கதவு தட்டு. ஆ. நீங்க இதையெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்கம்மா. எல்லாம் சரியா போயிடும். என்னவோ சாந்தி, வயசு ஆக ஆக மனசு நிம்மதியை தேடுது. ஆனா அந்த நிம்மதி எங்க கிடைக்காமலே போயிடுமோன்னு பயமா இருக்கு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ஆமாமா, முடிவு பண்ணியே ஆகணும். இல்ல ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நீ என்னடி இப்படி பேசுற? விட்டா நீ அவரை ஏதாவது பண்ணிடுவ போல இருக்கு. இதுவே ஏன் புருஷனா இருக்கட்டும், இத்தனை நேரம் அவன் கழுத்தை நடிச்சு கொண்டு போட்டிருப்பேன். ஏதோ அக்கா புருஷனா ஆச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். உமா சொல்றதும் கரெக்டு தாம்மா. உமா மாதிரி இருக்கிற பொண்ணுங்க கிட்டதான் ஆம்பளைங்க எல்லாம் ஒழுங்கா இருக்காங்க. நீங்கெல்லாம் பேப்பர் படிக்கலன்னு நல்லாவே தெரியுது. பொண்ணுங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு 4 புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காளாம். கொலை செய்வாள் பத்தினின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்க உண்மையாவே நடந்துட்டு இருக்கு. அம்மாடி, போதும் போதும். இந்த பேப்பர்லாம் எடுத்து அந்த மூலையில வை. நான் போய் துணியெல்லாம் காய வச்சுட்டு வந்துடுறேன். அம்மா, நீங்க பாத்துக்கங்கம்மா. அக்கா, அக்கா. இரு வரேன். ஐயோ, அக்கா, 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 வாங்கக்கா. என்ன ஆனந்தி? என்ன பாத்தீங்களா? பாத்துக்கிட்டே தான் இருந்தேன். எதுக்கு இவ்ளோ அவசரப்படுற? இல்ல நீங்க என்ன பானு, ஏ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, என்னோட பொருள் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அதான். பொருள் மிஸ் ஆனா அதுக்கு நீ ஏ ரூம்ல என்ன பண்ற? லுக், எனக்கு ஒன்றும் அடுத்தவங்க ரூமுக்கு போய் கள்ளத்தனமா வேலை பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. என்னோட ஒரு ஜுவல்லரியை காணும். அதை குளிக்க போறதுக்கு முன்னாடி கழட்டி வச்சுட்டு போனேன். வந்து பார்த்தா காணும். கடைசியா ரூமுக்கு சாந்தி தான் வந்திருந்தா. சாந்தியா, என்ன பேசுற நீ? ஆமா, அவ பணத்தை தானே வந்திருக்கா. சொல்ல முடியாது. அவசரத்துக்கு என் ஜுவல்லரி அவ கூட எடுத்திருக்கலாம். இது எல்லார்கிட்டயும் சொன்னா பெரிய இஷ்யூவாக்கி தையத்தக்கான்னு குதிப்பீங்க. அதனாலதான் நானே தனியா போய் தேடிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு தையத்தக்கான்னு குதிக்கிறீங்க. அண்ணி, என்ன வார்த்தை பேசிட்டீங்க நீங்க? என்ன போயா சந்தேகப்படுறீங்க? திருடின்னு போய் வாங்க, இப்படி வாங்க. ஏய், என்ன பண்ற சாந்தி? வாங்க வாங்க, நீ இங்க பாருங்க, இங்க பாருங்க. இதான் என் பேக். எல்லாத்தையும் எடுத்து எல்லாரும் முன்னாடியே செக் பண்ணி பாருங்க. ஏய், ஐயோ, பாருங்க நீ, பாருங்க. ஏய் சாந்தி, பாருங்க நீ, பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. என்னடி பாருங்க நீ, எங்கேயாவது இருக்கா பாருங்க. பாத்துக்கோங்க, எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. புடவை வேணா நல்லா உதறி காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. என்ன போய் திருடின்னு சொல்லிட்டீங்களே அண்ணி. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? உங்க முன்னாடி தானே உங்க ரூம்ல இருந்தேன். நீங்க வெளியில போனோன்னு அடுத்த செகண்ட் நான் வெளியில வந்துட்டேன். போறப்ப கூட அவங்க ரூம் கதவை பூட்டிட்டு தான் போனேன். ஏன் அண்ணி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்துறீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. நான் ஒன்னும் சொந்த வீட்டுல திருடுற அளவுக்கு தாழ்ந்து போகல. இங்க பாரு, இட்ஸ் a costly diamond ring, okay? குளிக்க போகும்போது கழட்டி வச்சேன். வந்து பார்த்தா காணும். என் ரூம்க்கு நீ மட்டும் தான் வந்த. So I just had a doubt. அதனாலதான் இதை யார்கிட்டயும் சொல்ல வேணா, நாமளே தனியா தேடலான்னு நான் பாட்டு தேடிட்டு இருந்தேன். நீங்க வந்து இதை இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டீங்க. காணாம போச்சுன்னா தேடி பாருங்க. அதை விட்டுட்டு வாய் கூசாம எங்க அக்கா மேல பழி போடுவீங்களா? சரிங்க அண்ணி, நீங்க நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா யாரை சொல்லியும் ஒரு தப்பும் கிடையாது. கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுன்னா பிறந்த வீட்டுக்கே வரக்கூடாது.
அப்படியே வந்தாலும் மரியாதையே இருக்காது. அது என் மர மண்டைக்கு புரியல. அடியும் உதையும் அங்கேயே இருந்திருக்கணும்னா இதுக்கு அந்த மனுஷன் எவ்வளவோ பரவாயில்ல. எல்லாம் என் தலையெழுத்து. பானு, நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இந்த குடும்பத்தை பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி காசு பணம் இருக்கோ இல்லையோ நல்ல பண்போட தான் வளர்த்துருக்கேன். என் பிள்ளைங்க அடுத்தவங்க பணத்துக்கோ நகைக்கோ ஆசைப்படுற அளவுக்கு கேவலமானவங்க இல்ல. நீ கவனமா இருக்கிறது அழகு. ஒருத்தங்க மேல பழி சுமத்துறது ரொம்ப சுலபம். ஆனா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம பழி சுமத்துனா அது ரொம்ப தப்பு பானு. வேண்டாம்மா, எனக்காக யாருமே பேச வேண்டாம். எனக்கு பணமும் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். எப்ப அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சோ அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் கிளம்புறேன். ஏண்டி இப்ப நீ கிளம்பி போயிடுவ? அங்க உன் புருஷன் திரும்ப அடிச்சா என்னடி பண்ணுவ? பரவாயில்லம்மா, அவராவது என் உடம்பதான் அடிச்சு துன்புறுத்துறாரு. இவங்க திருட்டு பட்டம் கட்டி என் மனசை வலிக்க வைக்கிறாங்க. அந்த ஆளு நடிச்சா ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து நான் செத்து போறேன். ஏய், என் பிள்ளைங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கவே மாட்டேன். அவங்க மட்டும் இல்லைன்னா நான் எனக்கும் வேற மாதிரி முடிவெடுத்திருப்பேன். என்ன சாந்தி இப்படி பேசுற? பானு அண்ணி கூட கேட்டாங்களே, புருஷனை கைக்குள்ள வச்சுக்க தெரியாதவளுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், எதுக்கு குழந்தை குட்டின்னு. கரெக்ட் தான், ரொம்ப கரெக்ட் தான். இங்க பாரு, அந்த நகை எவ்வளவு விலைன்னு சொல்லு. அதுக்கான பணத்தை நான் கொடுத்துடுறேன். இல்ல புதுசா தான் வேணா நான் வாங்கி கொடுத்துடுறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. எனக்கு யாரும் புதுசா எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. எனக்கு என்னோட பொருள் எங்க போச்சுன்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் தேடிட்டு இருந்தேன். அதுக்கு இவ்ளோ பெரிய சீன். நான் யாரோ பிச்சைக்காரனுக்கு தானம் பண்ணதான் நினைச்சேன். அழுது பேசு. யாரு பிச்சைக்காரங்கன்னு சொல்ற? என் பொருளை யார் திருடினாங்களோ அவங்கள தான் சொல்றேன். அவதான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கால. அப்படியா? பார்க்கலாம், நான் ப்ரூவ் பண்ணுவேன்ல, அப்ப தெரியும். பண்ணு. ஏய், இங்க பாரு, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இல்லண்ணி, எவ்வளவு கேவலமா என்ன பேசிட்டாங்க. இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேம்மா. நீ எதுக்கு போற? இது உன்னுடைய வீடு. உனக்கு எல்லா உரிமையும் இந்த வீட்ல இருக்கு. இது பாரு, உன் அண்ணன் வரட்டும், அப்புறமா பேசிக்கலாம். நீ தேவையில்லாம அழாத, புரியுதா? வான்னு சொல்றேன்ல, வா. இந்த வீட்டுக்கு நீ அப்பப்போ வராதனால என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குக்கா. சமீப காலமா இன்னும் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நல்ல வேளை இன்னொரு அண்ணி வைஜெயந்தி அண்ணி இல்ல. அவங்க இருந்திருந்தா அவங்க பங்குக்கு ஒரு ஆட்டம் ஆடி இருப்பாங்க. இல்ல உமா, அவங்க அப்படி பேசினது எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன பார்த்து எப்படி அந்த கேள்வியை கேட்கலாம் சொல்லு? அவங்க உன்னன்னு இல்லக்கா, அவங்க எல்லாரையுமே அப்படிதான் ஏத்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், ஊர்ல இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படி நடந்துப்பாங்க. அவங்க அறிவா இருக்க மாதிரி கிரியேட் பண்ணிப்பாங்க. அவங்க தான் அறிவு இல்லாம பேசுறாங்கன்னா நீயும் போய் பெருசுப்படுத்துறியே. நீ வா, சாப்பிட போலாம். ஃபீல் பண்ணாதக்கா, வாக்கா. யாருக்கு அறிவில்லை? நான் அறிவில்லாம பேசுறேனா? நீங்க ரெண்டு பேரும் அப்துல் கலாம் வாரிசா? உன் பொருள் ஒண்ணு காணாம போனாதான் உனக்கு தெரியும். அது சரி, சொந்த சம்பாத்தியத்துல வந்திருந்தா உனக்கு தெரியும். உனக்கு என்னம்மா, அண்ணனுங்கெல்லாம் பாவை போட்டு தறி போட்டு பட்டெல்லாம் அடுக்கி வச்சு ஷெல்ஃப்ல உனக்காக கொண்டு வந்து கொட்டுறாங்க. கட்டின பொட்டாட்டிகளுக்கெல்லாம் செய்யறாங்களோ இல்லையோ, உனக்கெல்லாம் உட்கார வச்சு நல்லா செய்யறாங்க. அப்புறம் எப்படி உனக்கு இந்த அருமெல்லாம் தெரியும்? அண்ணி இங்க பாருங்க, எல்லாமே பேசி முடிச்சாச்சு. இப்ப எதுக்கு முதல்ல இருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்றீங்க? முதல்ல உங்க ரூமுக்கு போங்க, மத்தவங்களை காயப்படுத்தாதீங்க. இப்ப நானா வந்து உங்ககிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன். எதுக்கு நான் இல்லாத நேரத்துல என்ன பத்தி பேசிட்டு இருக்க? பானு மேடம், வா பிரபு. என்ன இந்த நேரத்துல? மேடம் நீங்கள் எனக்கு ஆஃபீஸில் ரிங்க மறந்து வச்சுட்டு வந்தீங்க. ஆசிகா மேடம் உங்கள் ஃபோனுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ட்ரை பண்ணி உங்களுக்கு ஃபோனுக்கு ரீச் ஆகல. அதான் அவங்க அட்ரஸ் கொடுத்து இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓ, தேங்க்யூ பிரபு. மேடம் நீங்கள் ஆசிகா மேடம்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? யா ஷூர். தேங்க்ஸ் Okay, தேங்க்ஸ் madam. பிரபு. வரேன், madam. தேங்க்யூ.
ரிங்க ஆஃபீஸில் தெரியாமல் கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு என்னமோ இங்கே வச்சிருந்ததா ஞாபகம். என்ன சாமி இது ரேட்டை மாத்தி மாத்தி ஓட்டிருக்கீங்க? மாத்தி மாத்தி ஒட்டி இருந்தாலும் டோட்டல் ஒன்னா தான் வரும். மாத்தி ஒட்டி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. டோட்டல் ஒன்னா இருக்கலாம் சாமி. ஆனா புடவைய மொத்தமா வாங்க போறவங்களுக்கு இப்ப 2000 ரூபாய் புடவை 1000 ரூபாய்க்கும் 1000 ரூபாய் புடவை 2000 ரூபாய்க்கும் கொடுப்பீங்க? ஆமா, அது தப்பு தான். மாத்திக்கலாம். சரி பண்ணுங்க சாமி, சரி பண்ணுங்க. இந்த டேக பார்த்து விட்டுங்க. சரி சார். வாங்கம்மா வாங்கம்மா, வணக்கம். வாங்க வாங்க. சரி நீங்க போங்க சாமி. சரி டேக சார். மாத்திருங்க. சரி சார், சரி சார். வா மீனாட்சி. என்ன திடீர்னு கடப்பக்கம்? வாங்க நீ. இல்லை, காலையில் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்ததும் குளிச்சுட்டு கடைக்கு வந்துட்டீங்க. அதான் இங்கே பேசலான்னு. அவசர வேலை இல்லாம நீ இங்க வரமாட்டியே, என்ன விஷயம்? இல்லைங்க, நேற்று சாந்தி வந்திருந்தா. ஆமா, நான் கூட காலையில பார்த்தேன். அவசரமா கடைக்கு வர வேண்டியிருந்ததுனால சரியா பேச முடியல. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அவ புருஷனோட பிரச்சனைன்னு தான் நம்ம வீட்டுக்கு வந்தா. ஆனா அவ இங்க வந்ததுக்கு அப்புறம் வேற பிரச்சனை ஆயிப்போச்சு. என்ன? அதனால பானுக்கு எங்க மூஞ்ச கொண்டு போய் வச்சுக்கிறதுன்னு தெரியல. அவ ரூம்குள்ள போய் உட்காந்துக்கிட்டா. நானும் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம்னு சும்மா விட்டுட்டேன். ரொம்ப பாவங்க, சாந்தி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா.